ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி கிளாஸ் டாப் ஸ்டவ் வாங்கலான்னு சொல்லி ரிலையன்ஸ் ஷோரூம் தாங்க வந்திருக்கேன். ஆக்சுவலாக ரிலையன்ஸ் ஷோரூமுக்கும் எனக்கும் ஒரு எப்பயுமே ப்ராப்ளம் தான் இருக்கும். அவங்க நிறைய மாடல்ஸ் வச்சுருப்பாங்க. பட் ஆனால் நான் கேட்குற மாடல் வந்து எப்பயுமே அவைலபிலிட்டி இருக்காது. எப்போ கேட்டாலுமே வந்துட்டு ஸ்டாக் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மேலே இங்கே வெயிட் பண்ண வேணான்னு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ப்ரெஸ்டீஜ் ஷோரூம் போயாச்சு. அங்கே போயிட்டு அங்கே எல்லா மாடல்ஸுமே செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு மாடல் வந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த மாடல் பார்த்திங்கன்னா மார்வல் ப்ளஸ். இதனோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து 8,000 சம்திங் வரும். பட் நான் என்னோட வீட்டில் இருந்த பழைய கேஸ் ஸ்டவ்வை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தாங்க இந்த கேஸ் ஸ்டவ்வே வாங்கணும். ஆக்சுவலாக இதிலேருந்து எம்ஆர்பி எவ்வளோ இருக்கோ அதிலேருந்து ஒரு 2,000 சம்திங் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆஃபர் ப்ரைஸை வந்துட்டு ரிலையன்ஸோட கம்பேர் பண்ணணும்னு பார்த்தோன்னா ரிலையன்ஸில் சேம் 6,000 சம்திங் இருந்தது, 6,900. அங்கே யாருன்னா நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பேசி கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வாங்கலாம். அதர்வைஸ் வந்துட்டு அவங்க என்ன அங்கே ஃபிக்ஸடாக வச்சுருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை தான் நமக்கு வந்துட்டு சொல்லுவாங்க. இத்தனை வருஷமாக கிளாஸ் டாப் வாங்காத இருந்ததுக்கும் ஒரு ரீசன் இருக்குங்க. யார்கிட்ட ஃபீட்பேக் கேட்டாலுமே வந்துட்டு அந்த கிளாஸ் வந்துட்டு பிளாஸ்ட் ஆகிடும், வெடிஞ்சிடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னாங்க. அந்த பயத்துலேயே பாதி வாங்காமலே விட்டுட்டேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வச்சுருந்தது பார்த்திங்கன்னா சில்வர் டைப்பில் இருக்கும். அது வாங்கி கிட்டத்தட்ட 9 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ சரியாக ஒர்க் பண்ணலங்கிறதுனால தான் இதை வாங்கினேன். இது வந்து 3 பர்னர் செட்டு. என்றைக்கோ ஒரு நாள் சமைக்கிறவங்களுக்கு 3 பர்னர் செட்டான வீட்டில் கிண்டல் அடிக்க தான் செய்வாங்க. பட் இருந்தாலும் இது பார்க்க வந்து லுக் வைஸ் நல்லா அழகாக இருக்குது. அதுவும் இல்லாமல் 5 இயர்ஸ் வாரண்ட்டியும் கூட. இந்த மாடல்லே பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்ட்டி கூட இருக்குது. 5 இயர்ஸ் வாரண்ட்டினா அது காஸ்ட் கொஞ்சம் அதிகம். இதே 2 இயர்ஸ் வாரண்ட்டினா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். என்னடா அதுக்குள்ளே கேஸ் ஸ்டவ் மேலே வந்துட்டு சாம்பார் தெளிச்சிருக்கேன்னு பார்க்காதீங்க. இது மஞ்சள் தான், மங்களகரமாக இருக்கட்டுமேன்னு தெளித்து விட்டுருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு எப்பயுமே ஸ்டவ் வாங்கின உடனே பால் தானே காய்ச்சுவோம், அதனால் அதுவும் வச்சாச்சு. எனக்கு இந்த கேஸ் ஸ்டவ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த டிசைனாக இருக்கட்டும், அது பார்க்குறதுக்கே ஒரு லுக் வைஸ் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. பட் இதில் நிறைய ட்ராபேக்ஸுமே இருக்குது. நாங்கள் இதை வந்துட்டு சரியாக கவனிக்கலை. ஃபஸ்ட்டு இப்படிலாம் இருக்குங்கிறதும் எனக்கு தெரியல. இந்த ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணுறப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நார்மல் கேஸ் ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா அந்த பர்னரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிளேட்ஸ் இருக்குது இல்லையா, அதை ஃபுல்லாகவே ஸ்டாண்ட்லேருந்து எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணலாம். பட் இதில் வந்துட்டு 2 லேயர் கொடுத்துருப்பாங்க. அது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த சில்வர் பிளேட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணோன்னா அது மட்டும்தான் எடுக்க முடியும். அது கீழே இருக்கிறது எடுக்க முடியாது. ஸோ க்ளீன் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா டஸ்ட்டு ஃபுல்லாக அதில் ஒட்டிக்கும். அதே போல் நாங்கள் டியூப் வாங்குறப்போ கவனிக்காத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா லென்த்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ சிலிண்டர் பாருங்கள் எவ்வளோ ஒட்டி இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு வாங்குறதுக்கு முன்னாடியே பார்க்கணும் லென்த்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. மற்ற கேஸ் ஸ்டவ்வில் வந்து சைடில் இருக்கும் ஹோல்ஸு. பட் இதில் பார்த்திங்கன்னா பேக் சைடில் இருக்கிறதுனால அதிலேருந்து சிலிண்டருக்கு வர்ற எண்டிங் வந்துட்டு ரொம்ப லென்த்து கம்மியாக இருக்கும். ஸோ வாங்குறப்பே உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ லென்த்து வேணுங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வாங்குறது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.